ஜேகேட், FBI, CIA, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் யூரோபோல், காஸ்பர்ஸ்கை இவங்க எல்லாரையுமே சும்மா கதற விட்ட ஒரு கூட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க பேர் கார்பனாக். ரஷ்யாவில் ஆரம்பித்து போர்ட் சிட்டி ஆஃப் அலகனாண்டா வரைக்கும் இவங்க கைவரிசையை காட்டியிருக்காங்க. இவங்க வேர்ல்டு ஃபுல்லாக பேங்க் ஹேக் பண்ணி கொள்ளடித்த காசோட மதிப்பு $1 பில்லியன், அதாவது இந்தியன் மதிப்புப்படி 8000 கோடி. 2014 மிட்நைட்டில் ரஷ்யாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பேங்க்கில் இருந்து ஒரு ஃபோன் கால் காஸ்பர்ஸ்கை கம்பெனிக்கு வருது. அதை எடுத்த உடனேயும் அவங்க என்ன ஏதுன்னு கூட சொல்லாமல் அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் எதுவும் பேசாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நான் இப்போ பேசுகிறத கூட கேட்டுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸை கொடுத்து நேரில் வந்துடுங்க, நான் உங்கள்கிட்ட நேரில் பேசணும் அப்படின்னு அந்த ஃபோன் கால் கட் ஆகுது. அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க மீட் பண்ணவும் செஞ்சாங்க. அப்போ அந்த பேங்க் எம்ப்ளாயி சொன்னது, எங்களோட பேங்க்கோட டொமைன் சர்வரை ஒரு பெரிய ஹேக்கிங் டீம் ஹேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, செகண்ட் டு செகண்ட் எங்கள் பேங்க் சர்வர்லேருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் சீனாவில் உள்ள ஒரு பெரிய ப்ரைவேட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொன்னார். அதை சொல்லிவிட்டு, எங்களுக்கு உங்கள் கம்பெனியோட ஹெல்ப் தேவை, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனேயும் காஸ்பர்ஸ்கை கம்பெனி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சர்வர்னு சொல்லியிருந்தேன். சர்வர்னால் என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு பேங்குக்கும் சரி, ஒரு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் சரி, இதுதான் ஒரு பேக் போனாக இருக்கும். இதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா A to Z எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனிங்கிறது ஒரு ப்ரைவேட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு சைபர் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி. அவங்க எடுத்த உடனேயும் சொன்ன விஷயம், இதை ஒரு சாதாரண ஹேக்கரால் ஹேக் பண்ணியிருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை இந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நாளும் போகுது. ஆனால் இந்த கம்பெனியால் அந்த கார்பனாக் குரூப்பை நெருங்க கூட முடியலை. அந்த அளவுக்கு அவங்க சைபர் ஃபீல்டில் செக்யூர்டாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கல. இந்த நேரத்தில் தான் காஸ்பர்ஸ்கையில் உள்ள ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ இங்கே நடக்கிறத கூட இந்த குரூப் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அங்கே பேங்க்கில் உள்ள ஒரு சிஸ்டத்தில் நோட் பேடை ஓப்பன் பண்ணி ஹலோ அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அந்த நோட் பேட் ஆட்டோமேட்டிக்காகவே டைப் பண்ணிச்சு. அதில் என்ன வந்துச்சுன்னா, நான் உங்களை பார்த்துட்ருக்கேன், எங்களை உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த நோட் பேடில் ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆனிச்சு. அதை பார்த்த அங்கே உள்ள எம்ப்ளாயி எல்லாருமே 1 செகண்ட் ஸ்டன்னாகி போய் நின்னாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த காஸ்பர்ஸ்கை இவங்களை சும்மா விடக்கூடாது, எப்படியாச்சு பிடிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பேங்க்கில் உள்ள எல்லா சிஸ்டத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்க்கல ஒரு சிஸ்டத்தில் ஒரு மெயில் டிடெக்ட் ஆகுது. அந்த மெயிலை ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணி ஸ்கேன் பண்ணல அதுக்கு பின்னாடி ஒரு பேலோட் செட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பேலோட்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஹேக்கர் அதை செட் பண்ணி ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியோ ஒரு ஃபைலுக்கு பின்னாடியோ வச்சு சென்ட் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ண உடனேயும் பேக்ரவுண்டில் அந்த பேலோட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது மூலியமாக அந்த ஹேக்கரால் ஈஸியாக இந்த சிஸ்டத்துக்குள்ளே வர முடியும். ஒரு ஃபிஷிங் மேன் தூண்டில் போட்டு எப்பண்டா மீன் மாட்டும்னு காத்துட்ருக்கிற மாதிரி இவங்க இதை அனுப்பி விட்டு எப்பண்டா நமக்கு கனெக்ஷன் கிடைக்கும்னு காத்துட்ருப்பாங்க. இந்த பேலோடை யூஸ் பண்ணி APT, அதாவது அட்வான்ஸ்டு ரெசிஸ்டன்ட் த்ரெட்ஸ், இது ஒரு டூல். இந்த டூலை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டூல் ஒன்ஸ் நம்ம சிஸ்டத்துக்குள்ளே வந்துட்டுனா, நம்ம சிஸ்டத்தை ஷட் டவுன் பண்ணாலுமே ஹேக்கரால் இந்த சிஸ்டத்தை எங்கேயோ இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது இருக்கையிலே ஒரு பவர்ஃபுல் டூல்னு சொல்லுவாங்க. இதை சாதாரண ஆட்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய பேங்க் கொள்ளடிக்கிறதுக்கும் சரி, இன்டர்நெட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் உள்ளே வந்ததுனால பேங்க்கோட சர்வர் டோட்டலாக டவுன் ஆகுது. இந்த சர்வர் டவுனை சரி பண்ணுறது நார்மலாக முடியாது. வெளியில இருந்து ஒரு ப்ரைவேட்டான சர்வீஸ் கம்பெனியிலேருந்து தான் ஆள் வந்து இதை சரி பண்ணுவாங்க. இந்த கேப்பை ஹேக்கர் டீம் யூஸ் பண்ணி
கீ ஸ்ட்ராக்கர்ஸுங்கிற ஒரு அப்ளிகேஷனை சிஸ்டத்தில் ஏற்றிடுறாங்க. இதோட வேலை என்னென்னா, நம்ம என்னத்தை டைப் பண்ணுறோமோ அதை அப்படியே பின்னாடி ரெக்கார்ட் பண்ணி ஹேக்கருக்கு அனுப்பும். இதை வச்சு அட்மின் சிஸ்டத்தோட பாஸ்வேர்டை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்ஸ் நம்ம அட்மின் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டோம்னா எல்லா சிஸ்டமுமே அந்த அட்மின் சிஸ்டத்துக்கு கீழே தான் வரும். அப்படிங்கிற இந்த அட்மின் சிஸ்டம் ஒன்று போதும் மொத்த பேங்க்கோட சர்வரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இப்போ கார்பனாக் கையில் தான் ஃபுல் பேங்க்கும் மாட்டியிருக்கு. அவங்க நினச்சிருந்தா அந்த நேரத்திலேயே பேங்க்கில் உள்ள மொத்த காசையும் எடுத்துருக்க முடியும். இங்கே தான் கார்பனாக் குரூப் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 3 மாதமாக காத்திருந்து இவங்களோட ப்ரோட்டோக்காலை ஸ்டடி பண்ணுறாங்க. எந்தெந்த மாதிரி அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எந்தெந்த மெயின் சிஸ்டத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது எப்படி ஆகுது, அதுக்கு பின்னாடி செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி இருக்குது, ப்ரோட்டோக்கால் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு களத்தில் இறங்குறாங்க இந்த கார்பனாக் குரூப். இவங்க இந்த இதெல்லாம் ஆரம்பித்தது ஒரு மிட் நைட்டில். இவங்க ஃபஸ்ட்டு பண்ணது அந்த பேங்க்கில் உள்ள ஹெட் ஆஃபீஸர்ஸோட சிஸ்டத்தில் இருந்து மொத்த பணத்தையும் அவங்களோட இன்டர்நேஷ்னல் பேங்க்கான ஸ்விஃப்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கேருந்து லோ பேலன்ஸ் உள்ள அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி இந்த அமௌண்ட்டை பிரித்தாங்க. நைட்டோட நைட்டாக இந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக சின்ன சின்ன ஏடிஎம்ஸ் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி கூலி ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருக்காங்க. இதை எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். நான் சொன்னேன் முன்னாடியே மொத்த பேங்க்கோட ஆக்சஸுமே இவங்க இப்போ கையில் எடுத்துட்டாங்கன்னு. அப்படிங்கிற இவங்களால் ஒரு பேங்க்கே கையில் எடுக்க முடிஞ்ச இவங்களுக்கு ஒரு ஏடிஎம்மை ஹேக் பண்ணதுக்கு அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பேங்க்கோட மொத்த ஆக்சஸும் கையில் இருக்கிறதுனால இது கீழே இருக்கிற ஏடிஎம்ஸை ஃபுல்லாக டார்கெட் பண்ணி ஹேக் பண்ணாங்க. இந்த விஷயம் அம்புட்டுமே அந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனி இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வருது. இந்த நேரத்தில் தான் காஸ்பர்ஸ்கையோட சிஇஓ சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் தான் தெரிய வருது இது ரஷ்யாவில் மட்டும் நடக்கலை, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி கிரைம்ஸ் நடந்துகிட்டே இருக்குது, அதுவும் பிசிறு தட்டாமல் சேம் பேட்டர்னில் நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இங்கே ஒரு டவுட் வருது. இதில் பண்ணுறது எல்லாமே ஒரே கேங்காக இருக்குமோ அப்படின்னு யூரோப்போல்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் நடத்துகிறாங்க. அப்போ தான் யூரோப்போல் ஒரு முடிவு பண்ணுறாங்க, இதை சும்மா விடக்கூடாது, இதை முக்கியமான ஒரு கேஸாக எடுத்து கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு இந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனியோட லிங்க் ஆகுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸும் ஆட் ஆகுறாங்க. அவங்க பேர் ஜாயின்ட் சைபர் கிரைம் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் யூரோப்போல். இவங்களை ஜேகேட்னு சொல்லுவாங்க. இப்படி இவங்க சேர்ந்து முதல்ல தூக்க நினச்சது அவங்களோட ஐபி அட்ரஸை. இது கிடைச்சா போதும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலான்னு ஐடியா பண்ணுறாங்க இந்த டீம். இதை நடத்தவும் செய்கிறாங்க. 2 நாள் போது வேர்ல்டில் உள்ள மொத்த சர்வரையும் அலசி ஆராயிறாங்க. அதே மாதிரி அந்த ஐபி கிடைக்கவும் செய்யுது. கிடைச்ச உடனேயுமே அதை யூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணுறாங்க. அது நெதர்லாண்டில் ஒரு பிளேஸை காட்டுது. இது உடனே நெதர்லாண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அந்த நெதர்லாண்ட் போலீஸ் ஒரு ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் குரூப்போட அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே போய் பார்த்த உடனேயும் ஒரு செகண்ட் அவங்க அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. அவ்வளோ பெரிய சர்வர் அந்த இடத்துல எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வருது. அந்த ஐடி எக்ஸ்பர்ட்ஸ் அந்த சர்வரை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கல தான் தெரிய வருது இந்த கிரைம் ரஷ்யாவில் மட்டும் நடக்கலை, கிட்டத்தட்ட இந்த குரூப் வேர்ல்டு ஃபுல்லாமே டார்கெட் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியாவை முதற்கொண்டும் டார்கெட் பண்ணி இந்த ஹேக்கை நடத்தியிருக்காங்க. அப்போ தான் அந்த டீமும் அங்கே வராங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்க்குள்ளே ஜேகேட், FBI, CIA, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாருமே களத்தில் இறங்குறாங்க. இதை பார்த்த கார்பனாக் கூட்டம் சைலண்ட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு இவங்களும் இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறாங்க. அவங்கள ஒன்றும் தேடவும் முடியலை, பிடிக்கவும் முடியலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் போகுது. திரும்ப இந்த கார்பனாக் குரூப் ஃபார்முக்கு வராங்க. இங்கே தான் இவங்க ஒரு தப்பு பண்ணுறாங்க. தைவான் 2016 இந்த சிட்டியில் உள்ள ஒரு ஏடிஎம்மை ஹேக் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு கூலியாளை விட்டு பணத்தை எடுக்க அனுப்பியிருக்காங்க. அப்படி அங்கே போய் அந்த பணத்தை எடுக்கும்போது இந்த ஏடிஎம்குள்ளே
ஒரு ஆள் என்ட்ராகிறாரு. அதை பார்த்த இந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத கூலி ஆள் மொத்த பணத்தையும் கீழே போட்டிருக்காரு. இதை நோட் பண்ண அந்த ஆள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தேகப்படுற மாதிரி ஒரு பர்சன் இங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அங்கே வந்த போலீஸ் சும்மா இல்லாமல் சிசிடிவி ரெக்கார்ட்ஸ் எடுத்து மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தாங்க. இதை வச்சு தைவான் போலீஸ் ஒரு 25 பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் எடுக்கிறாங்க. அதில் 19 பேர் ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டாங்க. மீதி 3 பேரை கண்டிப்பான முறையில் பிடிச்சே ஆகணும், இவங்க எக்காரணத்தை கொண்டு தப்பிச்சிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த 3 பேரில் ஒருத்தனோட பேர் தான் ஆண்ட்ரிஸ். இவன் தான் இந்த ஏடிஎம் கேஷ் வித்ட்ரா ஆப்ரேஷனோட ஹெட்டாக இருந்திருக்கான். இவன் இந்த கேஸ் இவ்வளவு சீரியஸானது தெரிஞ்ச உடனேயும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் ஹைட் ஆகிட்டான். மீதி இருந்த அந்த 2 பேரும் எடுத்த காசெல்லாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் லாக்கரில் வச்சுட்டு சாப்பிட போன இடத்துல சிசிடிவியை பார்த்து அந்த தைவான் போலீஸ் லாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க வச்ச அந்த மொத்த பணத்தையும் இன்னொரு 2 பேர் வந்து எடுத்துகிட்டு போனது சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அவங்க யார் என்னன்னு ஒன்றுமே தெரில. அதே நேரத்தில் அந்த ஹில் ஸ்டேஷனில் ஹைடான அந்த ஹெட்டையும் இந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷனில் இவங்க வெறும் கூலிப்படதான்னு தெரிய வருது. இந்த கார்பனாக் ப்ரூஃபை தொடக்கூட முடியலையே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் மொத்த டீமுமே கிறுக்கு பிடிச்சி சுற்றுறாங்க. ஸ்பெயின் 2018. இந்த சமயத்தில் தான் ஸ்பெயின் போலீஸ் ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆர்கனைசேஷன் எந்த ரிலேட்டடான கேஸில் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா மணி லாண்ட்ரி கேஸ், அதாவது இதே மாதிரி ஆன்லைன் மூலியமாக காசை திருடின கேஸ் தான். அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கையில தான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு ரொம்ப மும்முரமாக இருந்த ஸ்பெயின் போலீஸ் இன்டர்போலோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. அதே மாதிரி இன்டர்போலும் இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கி வராங்க. அந்த டயத்தில் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆளோட பேர் அடிபடுது. அவர் பேர் டென்னிஸ் கே. இவன் கார்பனாக் குரூப்போட ஹெட்டாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நியூஸ் அந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனிக்கு தெரிய வருது. இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கவும் எஃபிஐலேருந்து நான் சொன்ன மொத்த டீமுமே இங்கே இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கையில் இந்த டென்னிஸ்கே போர்ட் சிட்டி ஆஃப் அலகண்டாவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இது தெரிஞ்ச எல்லா டீமும் ஒன்று சேர்ந்து பக்காவாக பிளான் பண்ணி இந்த டீமை கண்டிப்பாக இந்த வாட்டி தப்பிக்க விட்டுறவே கூடாது, இவனை எப்படியாச்சும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னு மொத்த டீமும் அங்கே இறங்குறாங்க. அதே மாதிரி அவனை கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணவும் செய்கிறாங்க. அவங்க கூட இன்னும் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் ஒரு பெரிய அதிர்ச்சி இந்த டீமுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, இவங்களுக்கு பின்னாடி ரஷ்யன் மாஃபியா அப்புறம் மோல்டோவன் மாஃபியா, இவங்க 2 பேருமே லிங்க்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இவன்ட்ட 1 பில்லியன் ஒர்த்து உள்ள பிட்காயின்ஸ் இருந்ததையும் இந்த இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்க. இதை பார்த்த மொத்த டீமும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இவங்க தான் அந்த கார்பனாக் டீம்னு. ஆனால் இப்போவும் அந்த காஸ்பர்ஸ்கை கம்பெனி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, FIN7 ஜோக்கர்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 3 மாஃபியா கேங்குக்கு பின்னாடி இந்த கார்பனாக் டீம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடுற இந்த பிளாக் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட பிளாக் மீடியா சேனலில் உங்களை நான் சந்திக்கிறேன்.